வணக்கம். நானும் என் பையனும் இந்த வருஷம் 2025 எனக்கு 21வது வருஷம். என் பையனுக்கு 6வது வருஷம். சபரிமலை கோயிலுக்கு ஆன்லைனில் புக் பண்ணாமல் நேற்று போனோம். சாமி பார்த்துட்டு திருப்தியாக வந்தோம். எந்த க்யூவில் நிற்கல. க்யூவில் நிற்காததுக்கு ஒரே காரணம், நாங்கள் புல்மேட்டு பாதையில் போனோம். புல்மேட்டு பாதையில் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ஸ்பாட் புக்கிங் பண்ணோம். பண்ணி முடிச்சோன்னா டோக்கன் போட்டோம். டோக்கன் போட்டுட்டு ஒரு 7:30 மேலே அனுப்புனாங்க. 4 மணிக்கா கோயிலுக்கு போயிட்டோம். 4 மணிக்கா கோயிலுக்கு போய் சாமி பார்த்துட்டு ஒரு 7 மணிக்கு பம்பை வழியாக இறங்கி ஊருக்கு வந்துட்டேன். இதில் என்னன்னா, யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்கு இதுலனா புல்மேட்டு பாதை ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் போயிடலாம் அப்படிலாம் போடுறாங்க. அதெல்லாம் இல்லை. நல்ல சரியான ஏற்றம் ஒன்று இருக்குது. நல்ல பயங்கரமான இறக்கம் ஒன்று இருக்குது. இந்த ஏற்றத்துலேயும் கஷ்டம், இறக்கத்துலேயும் கஷ்டம். நடுவில் சமச்சீரான ஒரு மேடு, ஒரு பள்ளம், ஒரு மேடு பள்ளம், அந்த மாதிரியான பாதைகள் இருக்குது. அதனால் வீடியோ 9 மணிக்கு நீங்கள் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா 4 மணிக்கு கோயிலுக்கு போய் சேர்கிற அளவுக்கு தான் அங்கே அந்த பாதை இருக்கும். ஆனால் நடக்கணும். போகிற வழியில் தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது, ஒரே ஒரு கடை இருக்கும். அங்கே க்யூவில் ஒரு 500-600 பேர் க்யூவில் நிற்கிறாங்க சாப்பாட்டுக்குன்னு. அதனால் சாப்பாடு தண்ணி எடுத்துங்க. பிளாஸ்டிக் அலோடு இல்லை, பிளாஸ்டிக் பாட்டில் அலோடு இல்லை. ஸ்பாட் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் காலையில் 4 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போயிடுங்க. 5 மணிக்கு ஸ்பாட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்பாட் புக்கிங் பக்கத்தில் ஃபாரஸ்ட் காரன்ட்டு டோக்கன் போட்டுங்க. நன்றி. இதில் செக்கிங் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரஸ்ட் செக்கிங் தான். நீங்கள் சன்னிதானம் போகிற வரைக்குமே ஃபாரஸ்ட் செக்கிங் தான் இருக்குது. டோக்கன் போடுறது ஃபாரஸ்ட்டுக்காரங்க எத்தனை பேர் மேலே போகிறாங்க, பாதி தூரம் தாண்டுறப்ப அத்தனை பேரும் தாண்டி போகிறாங்களா, கடைசியாக இறுதியாக எல்லோரும் போய் சேர்றாங்களாங்கிற வரைக்கும் நம்ம போகிற டோக்கனை வச்சு ஒரு டோக்கனுக்கு எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம ஆதார் கார்டை கொடுத்து, அது ஒரு ஆதார் கார்டு கொடுத்து இத்தனை பேர் போகிறோன்னு அவங்கள்ட்ட கணக்கு கொடுத்துடணும். அந்த டோக்கன் வச்சுக்கிட்டு தான் எல்லா இடத்துலையும் காட்டுற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் டோக்கன் கேட்பாங்க. டோக்கன் கண்டிப்பாக கையில் வச்சுக்கணும். தடவை டோக்கன் வாங்குறப்ப செல்லில் ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. அந்த செல்லில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதே டோக்கன் நம்பரை கூப்பிடுவாங்க. செல்லில் எடுத்த ஃபோட்டோவை காட்டி அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டோம்னா, இங்கேருந்து முருகன் கோயில் ஏறின உடனே ஒரு செக்கிங்கு, அந்த டோக்கனை காட்டி தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். போனதுக்கும் கேம்ப் ஆஃபீஸ்கிட்ட ஒரு செக்கிங்கு, அடுத்ததாக சன்னிதானம் இறங்குற இடத்துக்கிட்ட ஒரு செக்கிங்கு, நம்பியார் மண்டபத்துக்கு முன்னாடியே ஒரு இடத்த ஒரு செக்கிங்கு. இந்த மாதிரி இத்தனை செக்கிங் இருக்குது. ஃபாரஸ்ட் டோக்கன் கண்டிப்பாக கையில் இருக்கணும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறமா நம்ம ஸ்பாட் புக்கிங் பண்ணாலும் ஆன்லைன் புக்கிங் பண்ணாலும் இதில் கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டு டோக்கன் வேணும். சன்னிதானம் உள்ள க்யூவில் நிற்காமல் நேராக அனுப்பிட்டாங்க எங்களை. அடுத்து கூட்டத்தை போட்டு க்யூ போடுவாங்களா என்னென்னு தெரியல. நேராக 18ஆம் படிக்கிட்ட போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 18ஆம் படிக்கு முன்னாடி தான் ஆன்லைன் டிக்கெட்டு கேட்டாங்க. அது வரைக்கும் ஆன்லைன் டிக்கெட்டு எங்கேயும் கேட்கல. ஸ்பாட் புக்கிங் பண்ணோம், கோயிலில் காட்டினோம். மற்ற இடத்த போகிற வழி ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் டோக்கன் மட்டும்தான் கேட்குறாங்க. டோலி தூக்குறவங்க நிறையா பேர் தமிழ்நாட்டுக்காரங்க தான். முக்கால்வாசி பேர் தமிழ்நாட்டுக்காரங்க தான். இங்கே வரட்டும், மற்றவங்க வரலாம், நம்ம ஊருக்கு போயிடலாம். நம்ம ஊருக்கு இங்கே உடைச்சிட்டு போக தோலெல்லாம் வேண்டாம் எனக்கு. உள்ள இருக்கிற 4 சொலை
ஐயோ சே ஏய் போங்க இன்னும் அவசரம் இல்லை 5 மணிக்கு கோயிலுக்கு போனால் போதும் என்ன இது போனாலும் சரி ஒன்றும் பிரச்சனை படுத்துட்டு கூட போல நீ கேட்டேன் யானை மாதிரி இருக்கு யானை வச்சுக்கிட்டா தலை உடம்பு மாமனை பார்த்து கேளுங்க அவரு ஏய் இந்த தண்ணியில் எங்கே இருந்தா குடிக்கிற கிரே இந்த ஈரத்தை தாண்டினதான் காலில் பார்க்கணும் ஆமாம் பூச்சி இந்த ஈரத்துலேருந்து ஒட்டிக்கும் போகிறே இப்பயே தெரியாதுடா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ரத்தம் குடிச்சுன்னா கொஞ்சம் உருண்டையாகும் அப்புறம் தான் தெரியும் ஓட சொன்னல மணி அந்த மலையில ஏற கூட கஷ்டமா இருந்துச்சு ஆதி வந்து பிரச்சனை இருக்காது ಈ ಮತ್ತೆ ಹಣ ರೋಡ್ ತೊಟ್ಟಿ ಹೋಗಿದೆ ಅದಿಲ್ಲ ಬರ್ಬೇಕು ಸಿಗ್ತಾವ ನೋಡಲೆ சாப்பிட்டுருமே அதுக்கு யானை சாணி போட்டு சாப்பிட்டுருமே உருண்டை போட்டிருந்தா நல்ல படிப்பு காலையில் குளிக்கல
தண்ணி இங்கே தான் சூப்பராக நல்லா கிளியராக போல இதில் யானை குளிச்சு தான் தண்ணி இவ்வளோ அழுக்காக இருக்குது. ஏய் மீன் பெருசு பெருசாக இருக்குடா. வேறு எங்கே பார்த்தா ஃபால்ஸு இதே பெருசாச்சுன்னா இது பெருசு இது சின்ன ஃபால்ஸு. நீங்கள் குளிச்சுக்கிட்டா நாங்கள் குட்டால் கீழே நல்லா தான் இருக்கு போல இது. கீழே வரலாம் வாங்க. கீழே வரலாங்க. கீழே நல்லா இருக்குது. போ போ. வழி போட்டு போனானு காடு வரது. என்ன எடுத்துக்கு போகிறேன்? சுவாமியை கண்டா கிரி கீழே பார்த்து போப்பா, அப்புறமே வச்சுக்கலாம். பார்த்த மாதிரி இல்லை. யானை காத்தலாம். தானே போட்டு
இங்கே பாரு. ஹேய், ஆமா அப்படியா? அந்த எஸ்டேட் பஸ் ஓட்டி ஓட்டி போவோம் சார். எவ்வளோ பேர் வந்து தண்ணி குடிச்சிங்களா? மரத்துக்கு நடுவில் பாரி பார்த்துருக்கியா? எங்கே இருக்கு? நீ ஆமாடா, பாறைக்கு நடுவில் மரமா? அதிசயம் அதிசயம் அதிசயம். இந்த இடத்துல இந்த மாதிரி கல்லாம் தேங்காய் உடச்சி வச்சுருந்தாங்க. முன்னாடி போ, இந்தாண்ட வருமா போ. ம், என்னது அது ஒன்றும் அவ்வளோ வெயிட் இல்லைப்பா. போகிறே போலாம். ஏய் என்ன
அழகுறியா? ஏய் கிரே போப்பா, இதிலே போ, சைடு போட்டு போ. அம்மாவெல்லாம் இருக்காரு. கிரியில் விட மாட்டாங்களோ, விட மாட்டாங்களோ என்று போட்டிருக்கோம்.
అంకరాజా ఎవరు మీన్ పేరు பெருசு பெருசாக இருக்கு மீன்